இந்த நிதிநிலையினருக்கு அந்த நம்பிக்கை தெரிகிறதா? அந்த அடிப்படையில் தான் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு ஒரு வாரத்திற்கு வரைக்கும் போராட்டம் நடந்துட்டு இருந்தது. கொள்கை ஆட்சியாளர்களோட தானே. நீங்க கர்ம வீரர் காமராஜர் படத்தை போட்டு அவர் கொள்கை எங்கள் கொள்கைன்றீங்க. இந்த ஆட்சி ஒரு டைம் டேபிள் இந்த ஆட்சியோட பிரச்சனை தானே அது. நானும் அதான் கேட்கிறேன். கல்வியை உரிமையா கொடுக்க சொல்லுது அரசாங்கம். உரிமை இல்லைன்னு மறுக்குதான். நீங்க சொல்லுங்க. கல்வி உரிமையே இல்லை. நீங்க திமுகவை தாவேகாவுடன் ஒப்பிடுவதுங்க என்பது சரியாக இருக்குமா? நான் திமுகவை ஒப்பிடவில்லை. உன் ஜாதியில இருந்து ஒருத்தன் வந்துட்டான்ல, அப்ப உன் ஜாதியில 100 பேர் காணாம போனா அதை பத்தி ஏன் கவலைப்படுற? தமிழ்நாடு அரசை கேட்கிறேனே தவிர நான் இன்றைக்கு பொறுப்பெடுத்திருக்க முதலமைச்சர்கிட்ட கேட்கல. கலைஞரின் சமச்சீர் கோட்பாடு எதிராக செயல்படுவதற்கு நீங்கள் வெட்கப்படலையா, வேதனைப்படலையான்னு நேருக்கு நேரா கேட்டிருக்கோம். முப்பாட்டன் காலத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு வந்துட்டோம். பாட்டனார் காலத்துல பேருந்துகளே இல்லாமல் இருந்தது. இன்று பேருந்துகள் உருவாகி இருக்கிறது. இன்று பேருந்து கிலோமீட்டருக்குள்ள பள்ளிகள் இருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் இருக்கிறது. அப்படி என்றால் எங்க அதை நோக்கி நகருதுங்கிற கேள்வி. மாநில அரசு பள்ளிகளை அழிப்பதற்கான செயல் திட்டம் தான் மாதிரி பள்ளி. தனியார் பள்ளியில விருப்பப்பட்டுலாம் சேர்க்கல. வேற வழி இல்லாமல் நிர்பந்தத்துக்கு அடிமையாகியோ கொடுக்கலன்னா அதனால என்ன பிரச்சனை, அதான் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்றதுக்கு வெட்கப்படாமல் பேசுற ஒரு நாடு. சமமான கற்றல் வாய்ப்பை உருவாக்குவதற்கான ரோடு மேப் தான் நாங்க கேட்கிறோம். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையினுடைய பொதுச் செயலாளர் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கான அறிவிப்புகள் நிறைய வந்திருக்கிறது. அது அதில் முதல் சிக்கலாக அல்லது கேள்வியாக என்ன வந்திருந்ததுன்னா, அதுக்கான நிதியை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட நிதியமைச்சர் திரு மரியவில்சன் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஆக்சுவல்ஸ், ரிவைஸ்டு, ஃபேக்சுவல் இதெல்லாம் கொடுத்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் குறைக்கல அப்படின்னாங்க. எப்படி இருக்கிறதுன்னு பார்க்குறீர்கள்? பொதுவாக கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, இந்த 2 துறையிலுமே நிதிநிலை அறிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு அரசனுடைய கொள்கைக்கான நடைமுறை சாத்தியங்களை சொல்லக்கூடிய ஒரு உரையாகத்தான் நம்ம நிதிநிலை அறிக்கை என்ற உரையை பார்க்குறோம். அது வெறும் வரவு செலவு கணக்கு சம்மந்தப்பட்டது அல்ல. எவ்வளவு வரி வருமானம் வந்தது, எவ்வளோ போதில், எவ்வளோ கடன் வாங்க போகிறாங்க, எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க என்கின்ற வகையில் அது வரவு செலவு அறிக்கை கிடையாது. கொள்கையிலிருந்து அதனுடைய நிலை, கொள்கையிலிருந்து அரசில் ஆட்சி பொறுப்பேற்றிருப்பவர்கள் ஒரு கொள்கை எடுத்திருக்கிறாங்கன்னா அந்த கொள்கைக்கு அரசில் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியப்பாடுகள் இருக்கு, அதற்கு நாங்கள் எந்த அளவுக்கு நிதியை ஒதுக்குவோம். சில விஷயங்களை மொத்தமாக இந்த வருஷமே செய்ய முடியாது, இது ஒரு தொடக்க புள்ளி, போக போக செய்வோம், ஒரு ரோட் மேப் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தருவது. இப்படித்தான் ஒரு நிதிநிலை அறிக்கையில நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த நிதிநிலையினருக்கு அந்த நம்பிக்கை தெரிகிறதா? அந்த அடிப்படையில் தான் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தவர்களை கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். பல்வேறு போராட்டங்கள் நடந்ததையும் இவர்கள் கவனித்திருந்தார்கள். எனவே அதையெல்லாம் உள்வாங்கி, போராட்டங்கள்னா நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்கள் இல்ல, நான் சொல்றது ஆசிரியர்களுடைய போராட்டம், மாணவர்கள், இந்த மாநில அரசு சம்பந்தப்பட்ட மாநில பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர்களோட போராட்டம். அதாவது தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு ஒரு வாரத்திற்கு வரைக்கும் போராட்டம் நடந்துட்டு இருந்தது. தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு ஒரு வாரம் வரைக்கும் கூட, இன்னும் சொல்ல போனா போராட்டம். ஆமா, அது நடந்தது. ஸோ இதையெல்லாம் உற்று கவனித்தவர்கள், அவங்க தேர்தல் அறிக்கையில பல்வேறு விஷயங்களை பத்தி பேசினவங்க. இப்போ ஆட்சி பொறுப்பு எடுத்த பிறகு அது அனைத்தையும் உள்வாங்கி இந்த நிதிநிலை அறிக்கையில பேசுவார்கள் என்று பார்த்தால் அப்படியான எந்த விதமான கொள்கை நிலைப்பாட்டில் ஒரு புதிய விஷயங்கள் எதுவும் இல்லை. ஆனா இப்போ நம்ம ஒரு ஆட்சி அமைந்தவுடனேயே அடுத்த 5 ஆண்டுக்கான அல்லது அடுத்த ஒரு 10 ஆண்டுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் அதில் இடம்பெறுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அறிவிப்புகள், தேர்தல் அறிவிப்புகளில் கொடுத்த எல்லாமே அதன் முதல் பட்ஜெட்டில், முதல் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பாக ஒரு துறைக்கு என்று நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? எந்த துறையாக இருந்தாலும் சரி, நான் தேர்தல் அறிக்கையை வைத்தே நான் பேசுபவன் அல்ல.
ஏன்னா தேர்தல் அறிக்கையை வந்து மக்கள்கிட்ட கேட்டு எழுதுவாங்க. இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் IAS அதிகாரிகள் தான் சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது தான் ரகசிய காப்பு பிரமாணம்னு சொல்றாங்களே, அந்த ரகசிய காப்புக்குள்ள இது எல்லாமே அடங்கி போகுது. அது கரெக்ட். ஆனா வந்து கொள்கை, இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க கொள்கை, அந்த ஒரு அதை சார்ந்திருக்கக்கூடிய திட்டங்கள் வேணும், கொள்கையினுடைய வெளிப்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு. கொள்கை வந்து ஆட்சியாளர்களோட தானே, அது வந்து அரசியல் அதிகாரிகள் தான் சிக்கல்னு சொல்றேன். நீங்க கர்ம வீரர் காமராஜர் படத்தை போட்டு அவர் கொள்கை எங்கள் கொள்கைன்றீங்க, தந்தை பெரியார் படத்தை போட்டு சமூக நீதி எங்கள் கொள்கை அப்படின்றீங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய நீங்க எப்படி வந்து தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல கிட்டத்தட்ட 38,000 பள்ளிகள் அரசு நேரடியாக நடத்துகிறது, இன்னொரு 8,000 பள்ளிகளுக்கு அரசு உதவி கொடுக்குது, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 45,000 பள்ளிகள். இந்த 45,000 பள்ளிகள் கிட்ட இருக்கிற இந்த மாநில பள்ளிக்கல்வி கட்டமைப்புல பெரும்பகுதி படைப்பவர்கள் எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க தான். பெரும்பகுதி படிக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டா சமூக மற்றும் கல்வி பின்தங்களுக்கு உள்ளான சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். இன்னும் கூட சொல்ல போனா ஆதிதிராவிட நலத்துறை பள்ளியை பொது பள்ளிகளாக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இணைக்கணும் அப்படின்ற அந்த விவாதம் நடக்கும் பொழுது அரசு தரப்பில் சொல்லப்பட்டது என்னன்னா, ஆதிதிராவிட நலத்துறை பள்ளியில் 1 லட்சம் பேர் தான் ஆதிதிராவிடர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அரசு பள்ளிகளில் 30 லட்சம் பேர் படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ என்னுடைய கவலை என்னன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிற புள்ளி விவரம் படியே 30 லட்சம் பட்டியலினத்து மக்கள் எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. 30 லட்சமும் இப்படி பட்டியலினத்தை சேர்ந்தவங்க நீங்கள் ஒரு கணக்கு வரீங்க? இல்லைங்க, 30 லட்சம் மாணவர்கள். 30 லட்சம் மாணவர் இல்லை, கோடிக்கணக்கில். உங்களுக்கு மொத்த மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கோடி கிட்ட வரும். சரி, உங்களுக்கு அந்த 1 கோடியில் 30 லட்சம் பேர் வந்து 30% சொல்லுங்க. அது நான் சொல்லலை, அரசு சொல்லுங்க. கடந்த ஆண்டு வந்து ஆதிதிராவிட பள்ளிகளை இணைக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, ஆதிதிராவிட நலத்துறையில் 1 லட்சம் பேர் தான் படிக்கிறாங்க பட்டியலினத்து மக்கள், ஆனால் பள்ளிக்கல்வித்துறை நடத்துகிற பள்ளியில் 30 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அப்போ 30 லட்சம் பேரை பார்த்துக்கிற நாங்கள் அந்த 1 லட்சம் பேரை பார்த்துக்க முடியாதா அப்படின்றத அவங்க வாதம் வச்சாங்க. அப்போதான் நாங்கள் என்ன சொன்னோம், அந்த 1 லட்சம் பேருக்கு கிடைக்கிற உரிமைகள் 30 லட்சம் பேருக்கும் கிடைக்கணும்ல. அந்த 1 லட்சம் பேருக்கு என்னெல்லாம் உரிமை கொடுக்குறோமோ அதை நீங்கள் 30 லட்சம் பேருக்கும் கொடுக்கறதா சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் இதை பரிசீலிக்கிறதுல ஆட்சேபனை இல்லைன்றது தான் அப்போவே சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலவன்னு கேட்டிங்கன்னா, 30 லட்சம் பேருன்னு அவங்க சொல்றது பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், அது இல்லாமல் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இது இடஒதுக்கீட்டு பிரிவில் வரக்கூடிய சீர்மரபினர் உள்ளிட்ட இவர்களுடைய பொருளாதார நிலையெல்லாம் என்ன. இப்போ இந்த பிள்ளைகள் தான் இங்கே படிக்கிறாங்க. அப்போ பெரும்பகுதி சுமார் 1 கோடி பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேரில் பெரும்பகுதி மாணவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் வறுமை நிலையில் இருக்கிறவங்க. இவர்களில் ஒரு சிலருக்கு மட்டும் நான் வந்து காமராசர் உண்டு உறைவிட பள்ளி அப்படின்றது இது எப்படி நியாயம்னு நினைக்கிறேன். அது யாருக்கு அப்படிங்கிற கேள்வி வருதில்ல. அதாவது தூரத்திலிருந்து ஒரு இடத்தை அக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடியவர்கள், அன்றாடம் வந்து நிறைய இடத்துக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுங்க, அதனாலேயே அவர்களுக்கு வந்து ஒரு சிரமம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வர்றதாக அரசு சொல்லுது. அதில் என்ன சிக்கல் உங்களுக்கு? நான் என்ன கேட்குறேன், இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து 75 ஆண்டு ஆயிடுச்சு. சரி, 75 ஆண்டுகளாகி இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு இதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல போறீங்க? ஒரு டைம் டேபிள், இந்த ஆட்சியை ஒரு டைம் டேபிள் இந்த ஆட்சியோட பிரச்சனை தானே அது? நானும் அதான் கேட்கிறேன். இந்த ஆட்சியோட பிரச்சனை இல்லைன்னா இந்த ஆட்சி ஒரு டைம் டேபிள் ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறேன். ஒன்று, இந்த ஆட்சியின் பிரச்சனையே கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நிர்வகிப்பேன் தான் சத்தியப்பிரமாணம் எடுத்தீங்க. ஆமா, சரியா? போன ஆட்சியில என்ன செய்தாங்கன்னு நீங்க பார்க்க கூடாது. நீங்க என்ன பார்க்கணும், இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நீங்க செய்றீங்களா? அப்ப நீங்க ஒப்பீட்டு அளவில் என்ன சொல்லலாம், போன ஆட்சி 5 வருஷம் நடந்திருக்கு, 10 வருஷம் நடந்திருக்கு, 15 வருஷம் நடந்திருக்கு, இல்ல உங்களுக்கு முன்னாடி 60 வருஷம் நடந்திருக்கு. அந்த ஆட்சிகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதிக்கல, ஆனா நாங்க மதிக்கிறோம்னு சொல்லுங்களேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 கல்வியை உரிமையா கொடுக்க சொல்லுது. கூறு 41 கல்வியை உரிமையா கொடுக்க சொல்லுது. அரசாங்க உரிமை இல்லைன்னு மறுக்குதா? அரசாங்கம் உரிமை இல்லைன்னு மறுக்குதா? நீங்க சொல்லுங்க. கல்வி உரிமையே இல்லை. 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பள்ளிக்கூடங்கள்ல 30 பசங்க இருக்காங்க, 40 பசங்க இருக்கிறாங்க, அதனால 2 டீச்சர் தான். உடற்பயிற்சி ஆசிரியர் கிடையாது. தொடக்கப்பள்ளினா 30 பசங்க தான் இருப்பாங்க. அந்த பகுதியில் எத்தனை மக்கள் இருக்காங்களோ அப்படித்தான் இருப்பாங்க. நடுநிலை பள்ளி இருக்கு. தொடக்கப்பள்ளி நடுநிலை பள்ளிகளில் உடற்பயிற்சி ஆசிரியர் இருக்காங்களா? நீங்க மொழி ஆசிரியர் படியிடம் இருக்கா? கணினி ஆசிரியர் படியிடம் இருக்கா?
நிரந்தர பணியிடத்துல காவலர்கள் இருக்கிறாங்களா, தூய்மை பணியாளர்கள் இருக்கா, இது எதுவுமே இல்லை. இந்த கட்டமைப்பை கொடுக்காம உங்க குழந்தைய கொண்டு போய் சேருன்னு சொல்லும் பொழுது சிக்கல் வரது, முரண்பாடு அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. தொடக்க பள்ளியிலையும் நடுநிலை பள்ளியில அந்த பகுதிக்கு உட்பட்ட உதாரணமா சொன்னா 5 கிலோமீட்டருக்கு ஒரு பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து இருக்கணும், 1 கிலோமீட்டர் ஒரு மிடில் ஸ்கூல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குன்னு ஒரு தோராயந்த கணக்கு சொல்றேன். அந்த கணக்கின் அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் கூட அரசு அதுக்கான தேவைகளை போக்குவரத்து வசதியோ அல்லது மற்ற வசதிகளோ செய்து கொடுக்கறதுக்கான ஒரு மிதிவண்டி வசதியோ ஏதோ ஒன்று செய்து கொடுக்கறதுங்கிறத நீங்கள் மறுக்கிறீங்களா? நான் அதாவதுங்க, நம்ம வந்து இங்கே இவர்கள் அவர்கள் என்று நாம் விவாதம் நடத்தலை. முதல்ல திமுக 2021 வந்துச்சு, உடனே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? திமுக இப்போ தானே வந்துச்சு, 10 வருஷம் அவங்க தானே இருந்தாங்க, வந்து இப்போ தானே, அப்போ அடுத்து இப்போ இன்னொருத்தர் வந்திருக்காரு, இப்போ அடுத்து இப்படியே சொல்லிக்கிட்டே போவீங்க. நான் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியே இருக்காது. உங்கள் கேள்வி நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்ன நான் கேள்வி கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் திமுகவை தாவேகாவுடன் ஒப்பிடுவதுங்கிறது சரியாக இருக்குமா? நான் திமுகவை ஒப்பிடவில்லை என்று முதல்லயே தெளிவுபடுத்திட்டேன். நான் கேட்கிறது திமுக அதிமுக 50 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி இருந்தால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அவர்களுக்கு சரியானது. நான் திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசமைப்பு சட்டத்துக்கு உகந்த ஆட்சியை நீங்க செய்யுங்க. இதுக்கு முன்னாடி வந்த சிக்கலுக்கு எங்களை போல் அரசமைப்பு சட்டத்தின்படி அவர்கள் செய்யலன்னு சொல்லுங்க தான் நான் சொன்னேன். நான் அவங்கள கம்பேர் பண்ணல. அவங்க 50 வருஷம் இருந்தாங்க, அவங்க செய்யாம போயிட்டாங்கன்னு சொல்லல. அவர்களும் அரசமைப்பு சட்டத்தை தான் மதிச்சிருக்கணும், நீங்களும் மதிச்சிருக்கணும். நீங்க இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்யுங்க. அப்ப அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்து எங்க இப்பதாங்க அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம், இது வரைக்கும் செய்யலன்னு கூட நீங்க சொல்லுங்க. அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14 என்ன சொல்லுது? கூறு 14 சமத்துவ கோட்பாடு சொல்லுது. அது எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பு. அப்போ எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பு கொடுக்கறதுல என்ன சிக்கல்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்களேன். அரசு பள்ளிகள் அனைத்திலுமே அப்ப நீங்க சொல்லக்கூடிய காமராசர் உண்டு உறைவிட பள்ளியில அனைத்து வகையான வாய்ப்புகளும் கொடுக்கறேன்றீங்க. எந்த வகுப்புக்கு? 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வாய்ப்புகளை மறுத்துவிட்டு எப்படி 9ஆம் கிளாஸுக்கு நல்ல பிள்ளைங்க வருவாங்க, அதாவது எல்லா திறன்களையும் பெற்ற மாணவர்கள் வருவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? ஆக எல்லா திறன்களையும் பெறக்கூடிய சூழல் இருக்கிற மாணவர்களை நான் மேலே கொண்டு வந்துருவேன். அந்த சூழல் இல்லாத மாணவர்கள் அப்படியே போயிடுவாங்க. கேட்டா உன் ஜாதியில இருந்து ஒருத்தன் வந்துட்டான்ல, அப்ப உன் ஜாதியில 100 பேர் காணாம போனா அதை பத்தி ஏன் கவலைப்படுற? பெருமைப்படு, ஒருத்தன் வந்தான் பெருமைப்படு. 75 வருஷமா சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னொரு 75 வருஷமா சொல்லுன்றீங்க. அதான் உன் குடும்பத்துல ஒருத்தன் கொடுத்துட்டான்லப்பா, உன் குடும்பத்துல ஒருத்தன் 3 வேளை சாப்பிடுறான், உன் குடும்பத்துல 10 பேர் ஒரு வேளை தான் சாப்பிடுறான். ஒருத்தன் சாப்பிடுறான் நம்பிக்கையோட பெருமைப்படறதுக்கு பதிலா மற்றவங்களுக்கெல்லாம் 3 வேளை கிடைக்கலன்னு கஷ்டப்படுறீங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14 படி சமத்துவ கோட்பாட்டை 75 ஆண்டு காலமாக எங்களால் நடைமுறைப்படுத்தல. இப்போதான் ஆட்சி வந்திருக்கோம், நாங்களே இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி சமத்துவ கோட்பாட்டை நடைமுறைப்படுத்த மாட்டோம். கூறு 21 கண்ணியமிக்க வாழ்க்கை உத்தரவாதப்படுத்த சொல்லுது. கண்ணியமிக்க வாழ்க்கை என்பது என்னுடைய நண்பன், என் பகுதியில் இருக்கிறவன், என் உறவுக்காரன், யாரோ ஒருத்தன், அவனுக்கு காமராசர் உடையூர் பள்ளியில வேலை இது கிடைச்சிருச்சு. எது கிடைச்சிருச்சு? சீட்டு கிடைச்சிருச்சு. ஆனா அரசு நடத்துற பள்ளி அந்த பள்ளி மாதிரி இருக்காது நீங்களே சொல்றீங்க. இந்த பள்ளி ஆக சிறந்த பள்ளி. அப்ப ஆக சிறந்த பள்ளியில நான் அங்க படிக்கல அப்படின்னா எனக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த மன வேதனை இல்லையா? அப்ப அவனு நானும் சமம் கிடையாது. அப்போ என்னுடைய கண்ணியம், என் குழந்தை பருவத்தில் என் கண்ணியம் பாதிக்கப்படுது. கண்ணியம் பாதிக்கப்பட்டா என்ன சார்? அவன் படிக்கிறான்னு நீ சந்தோஷம் தான் படணுமே தவிர வைத்தறிச்செல்லாம் படக்கூடாது சார் அப்படின்னு சொல்றது அரசமைப்பு சட்டத்தின்படி நியாயம் என்று பகிரங்கமா சொல்லுங்க. அரசமைப்பு சட்டம் அன்னைக்கு எழுதிட்டாங்க சார், சமத்துவம் எல்லாம் சாத்தியம் இல்லை சார். அரசமைப்பு சட்டத்தில் சமத்துவம் சொல்லிட்டா அதெல்லாம் செஞ்சிட முடியுமா? அரசமைப்பு சட்டத்தில் எல்லாம் செய்யணும் நீங்க எப்படி சார் நம்புறீங்க அப்படின்னு சொல்றதோ, அல்லது சாய்ஸ் சார், 10 பள்ளி இருக்கு, குழந்தைக்கு சாய்ஸ், எந்த பள்ளியில வேணாலும் சேர்ந்துக்கிட்டோம், குழந்தைக்கா சாய்ஸ்? பணக்கார குழந்தையா இருந்தாலும் என்ன, ஏழை குழந்தையா இருந்தாலும் யார் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு வந்தது? படிக்க தானே வந்தது. அப்ப அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியுமா? எது கொடுத்தால் எது எடுத்தால் நல்லதுன்னு தெரியுமா? அப்ப அந்த குழந்தைக்கு நியாயமாக ஒரு குழந்தை பருவத்தில் என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கி தரணுமோ அது எல்லோருக்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது தான் ஒரு நல்வாழ்வு அரசனுடைய கடமை. ஒரு நல்வாழ்வு அரசிடம் நான் கேட்கிறேனே தவிர தாவேகா அரசிடம் கேட்கல. நான் தமிழ்நாடு அரசு இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இயங்க வேண்டிய தமிழ்நாடு அரசை கேட்கிறேனே தவிர நான் இன்றைக்கு பொறுப்பெடுத்திருக்க முதலமைச்சர்கிட்ட கேட்கல. சமமான வாய்ப்பு கிடைக்க இல்லை மறுக்கல அப்படிங்கிறது ஒரு மாடல் பள்ளி உருவாக்குன்னு சொன்ன உடனேயே இந்த பிரச்சனை உருவாயிருதா?
ஏற்கனவே 4 பள்ளிகள் வந்து மாதிரி பள்ளிகளாக செயல்படும். சென்னை, சைதாப்பேட்டை உட்பட 4 இடங்களில் ஏற்கனவே செயல்பட்டு இருக்கிறது. அப்போ அங்கேயும் இதுக்கும் புதுசாக ஏதாவது வித்தியாசம் வந்துருப்போம்னு நினைக்கிறீங்களா? 1950களில் 60களில் உருவாக்கப்பட்ட மாதிரி பள்ளி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியோட நோக்கம் என்னன்னு தெரியும். சைதாப்பேட்டையில் நீங்கள் சொன்ன மாதிரி பள்ளி சைதாப்பேட்டை ஆசிரியர் கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த வளாகத்தில் இருக்குது. காமராஜர் சாலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி பள்ளி அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனத்திற்கு பக்கத்தில் இருக்குது. சரி. எனவே அதெல்லாம் யாருக்கு மாதிரின்னா ஆசிரியர் பயிற்சி மேற்கொள்ள வரக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ்க்கு, அந்த டீச்சர் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு பள்ளிக்கூடம்னா இதுதான், பள்ளிக்கூடம் இப்படி தான் செயல்படும் அப்படின்னு காட்டுறதுக்கு பேர் மாதிரி பள்ளி. அரசாங்கத்துக்காகவோ அல்லது மக்களுக்காகவோ எப்பா பள்ளிக்கூடம்லாம் இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு இப்படி தான் செயல்படுதுன்னு காட்டுறதுக்கு பேர் அல்ல மாதிரி பள்ளி. முதல்ல மாதிரி பள்ளி என்பதற்கான காரணம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். நவோத்யா பள்ளி என்பது மாதிரி பள்ளியாக அறிவிக்கப்பட்டது. நேத்து சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள் பெரியார் திடலில் அன்றைக்கே நவோத்யா பள்ளி ஏன் கூடாதுன்னு பேசியிருக்காரு. எல்லாரும் மொழியை வச்சு தான் அதை பேசிகிட்டு இருக்காங்க, மொழியை வச்சு அல்ல. அது சமத்துவமின்மை. ஒரு 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 மாவட்டத்திற்கே ஒரு பள்ளியை மாதிரி பள்ளின்னு சொல்லி அதற்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்குறீங்க. ஆனால் பல்லாயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய மாநில அரசு பள்ளிக்கு தேவையான நிதியை கொடுக்கல. இது நியாயமற்ற போக்கு அப்படின்றது தான் அன்றைக்கே சொல்லப்பட்டது. அன்றைய மாதிரி பள்ளி, இன்றைய PM ஸ்ரீ பள்ளி, அதுதான் தமிழ்நாட்டின் மாதிரி பள்ளி. அது கடந்த ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மாதிரி பள்ளியாக இருந்தாலும் சரி, அது தகைசால் பள்ளி என்கின்ற சமகர சிக்ஷா கீழே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸாக இருந்தாலும் சரி, இது நியாயமற்றது, சமத்துவமற்றது என்ற கடுமையான விமர்சனத்தை கடந்த ஆட்சியில் வச்சிருக்கோம். எந்த மாதிரி பள்ளிகளுமே வேண்டாம், கூடாது. அதாவது மாதிரி பள்ளி என்பதே சமத்துவமின்மைக்கு எதிரானது. கடந்த ஆட்சியில் படித்து சொன்னோம். கலைஞரின் சமச்சீர் கோட்பாட்டுக்கு எதிரானது. கலைஞரின் சமச்சீர் கோட்பாடு எதிராக செயல்படுவதற்கு நீங்கள் வெட்கப்படலையா, வேதனைப்படலையான்னு நேருக்கு நேராக கேட்டிருக்கோம். அமைச்சர்கிட்ட நேருக்கு நேராக கேட்டிருக்கோம், அறிக்கையின் மூலமாக கேட்டிருக்கோம். இன்றைக்கு இவர்கள் சொல்வதனால கேட்கல. அவர்கள் முதல்ல ஒன்றிய அரசு வந்து நவோத்யா பள்ளி என்று சொல்லியது, திரு மோடி அரசு வந்து PM ஸ்ரீ பள்ளி என்று சொல்லியது, கடந்த ஆட்சியில் மாநில அரசு வந்து மாதிரி பள்ளி என்று சொல்லியது. நான் இன்னைக்கு காமராசர் உண்டு இறைவிடை பள்ளின்னு சொல்றேன்னா அப்போ நவோத்யாவுக்கும் PM ஸ்ரீக்கும் கடந்த ஆட்சியுடைய மாதிரி பள்ளிக்கும் இன்னைக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. இதில் அசமத்துவம் என்பது இந்த மாற்றம் இல்லாமல் நீடிக்கிறது. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணப்பட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு பயண நேரத்தை சேமிப்பதோ அல்லது அவர்களுக்கான ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதோ சமமின்மையை உருவாக்குதான்னு நான் கேட்கிறேன். நான் கேட்கறது அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காதது சமமற்ற நிலையா இல்லையா? எல்லாருக்குமானது வாய்ப்பை உருவாக்க வேண்டும்ங்கிறதான இலக்கு. 50 ஆண்டு கழித்தா 60 ஆண்டு கழித்தா இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சி 75 வருஷம் ஆயிடுச்சு சார். உங்க தாத்தாக்கு என் தாத்தாக்கு கிடைக்காத வாய்ப்பு, உங்க அப்பாக்கு எங்க அப்பாக்கு ஓரளவுக்கு கிடைச்ச வாய்ப்பு, நம்ம காலத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைச்ச வாய்ப்பு, இதை விட சிறந்த வாய்ப்பு பேரனுக்கு கிடைக்கணுமா அல்லது முப்பாட்டம் காலத்துக்கு என் பேரனை திருப்பி தள்ளணுமா? எது நியாயம்னு நினைக்கிறீங்க? முப்பாட்டம் காலத்தில் இருந்து டிராவல் பண்ணிட்டு வந்துட்டோம். பாட்டனார் காலத்துல வந்து பேருந்துகளே இல்லாமல் இருந்தது. இன்று பேருந்துகள் உருவாகி இருக்கிறது. இன்று கிலோமீட்டருக்குள்ள பள்ளிகள் இருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் இருக்கிறது. அப்படி என்றால் எங்க அதை நோக்கி நகருதுங்கிற கேள்வி. 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆகச் சிறந்த பள்ளின்னு ஒண்ணு கூட கிடையாது உங்க கணக்கு பிரகாரமே. 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் திடீர்னு ஆகச் சிறந்த பள்ளி. அப்போ 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் யார் பயிற்சி கொடுக்குறது? 1ஆம் கிளாஸ்ல பயிற்சி வகுத்து கொடுத்தா நீங்க என்ன சொன்னீங்க? குழந்தையிலேயே பிரச்சனையை உருவாக்குறது என்று சொல்கிறீர்கள். 1ஆம் கிளாஸ்ல வந்து பந்து கொடுத்து விளையாடுறத பிரச்சனை நாங்க சொன்னோமா? 1ஆம் கிளாஸ்ல போயிட்டு நீங்க வேலை திறனை கத்துக்கோன்னு சொல்றதுதான் பிரச்சனை நாங்க சொல்றோம். 1ஆம் கிளாஸ் அது மாநில அரசு சொல்லலையே. மாநில அரசு அதை சொல்லலையே. மாநில அரசு விளையாட்டு டீச்சரை கொடுத்ததா? மாநில அரசு விளையாட்டு டீச்சரை கொடுத்ததா? மாநில அரசு சொல்லல, அவ்வளவுதான். ஆனா டீச்சர் கொடுக்க வேண்டிய டீச்சரை கொடுத்தாங்களா? நிரந்தர பணியிடத்துல கொடுத்தாங்களா? 12,000 சார் செகண்டரி கிரேட் டீச்சருக்கு, 15,000 சார் பிடி அசிஸ்டன்ட்டுக்கு, 18,000 சார் பிஜி அசிஸ்டன்ட்டுக்கு இப்படி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறது அரசுக்கோ உங்களுக்கோ தெரியுமா தெரியாதா? 10 வருஷமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்க. 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் 18,000 ரூபாய்க்கு உங்களுக்கு சென்னையிலையோ மதுரையிலையோ திருச்சியிலையோ நீங்க வந்து வீட்டுக்கு வாடகைக்கு எத்தனை ரூம் கொண்ட வீடு வாங்கி தருவீங்க?
18,000 ரூபாய்க்கு பால் கார்டுக்கு எவ்வளவு, 18,000க்கு மின்சார கட்டணம் எவ்வளவு, பிஜி டீச்சரு, நீட்டு, கியூட்டு உள்ளிட்ட ஜேஇ உள்ளிட்ட தேர்வுகளுக்கு எழுத வேண்டிய மாணவனுக்கு பாடம் நடத்துற டீச்சருக்கு நீங்க பிக்ஸ் பண்ணியிருக்கிற சம்பளம் வந்து 18,000. அப்ப அந்த 18,000 வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தர பணியிடத்துல வைக்கிறதுக்கு ஏதாவது அறிவிப்பு இருக்கா? இத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள்ல இவ்வளவு பேரை இந்த வருஷம் கொண்டு வர்றோம், அடுத்த வருஷம் ஏதாவது அறிவிப்பு இருக்கா? அந்த அறிவிப்பே கிடையாது. நிரந்தர பணியிடத்தில் இருக்கிறவங்க அந்த தலைமுறை ஆசிரியர்கள் இப்ப வந்து ஓய்வு பெற்றுட்டாங்கன்னா அதற்கப்புறம் அந்த ஆசிரியர் பணியிடம் இருக்குமானே தெரியல. அந்த நிலையில தான் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை இருக்கு. அந்த நிலையில பள்ளிக்கல்வித்துறை இருக்கும் பொழுது அதை பற்றி பேசாமல் இருக்கிற நல்ல ஆசிரியர்கள் எல்லாம் கொண்டு ஒரு மாதிரி பள்ளியில கொண்டு போய் உட்கார வச்சிருவேன், இருக்கிற கொஞ்சம் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போயிட்டு நல்ல திறன் வாய்ந்த பிள்ளைகள் சொல்லி அங்க கொண்டு போய் சேர்த்துருவேன். அப்ப மற்ற பிள்ளைகள் எல்லாம் கூலி தொழிலாளியாக இருப்பாங்க. கேட்டா உங்கள ஒருத்தன் வந்துட்டான்ல, அதான் பஸ் வசதி கொடுத்துட்டான்ல, உங்க ஊர்ல இருந்து ஒருத்தன் போய் படிக்கிறான்ல, 10 பேர் நடந்துதான் போய் படியேன். இப்படியா சார் பேசுறது? 10 பேர் நடந்து போய் படின்னு சொல்லி மாநில அரசு சொல்லாதுன்னு நான் நம்புறேன். இப்போ நீங்க அதுதான் சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். சமமின்மையை உருவாக்குவது ஒரு மாநில அரசுடைய நோக்கமாக இருக்குங்க தான் மீண்டும் மீண்டும். ஆமாம், பள்ளிகளை அழிப்பது நேரடியா சொல்றேன். நித்தி ஆயோக் சொன்னதின்படி, ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கையின்படி, நித்தி ஆயோக் வழிகாட்டத்தில் மாநில அரசு பள்ளிகளை அழிப்பதற்கான செயல் திட்டம் தான் மாதிரி பள்ளி. காரணம் என்னன்னா, இந்த பள்ளி அரசு பள்ளியிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பள்ளிக்கு கர்ம வீரர் காமராசர் பெயரை கொடுத்து ஆகச் சிறந்த மாதிரி பள்ளி, இந்த பள்ளியில படிக்கிறவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் எல்லா வசதியும் கிடைக்கும் தெரிஞ்ச பிறகு அதே அரசு நடத்துற அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளியில அந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? ஒருவேளை கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்வியை கேளுங்க. 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த பள்ளி ஆகச் சிறந்த பள்ளி என்றால், அரசு நடத்துற 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் இருக்கக்கூடிய உயர்நிலை மேல்நிலை பள்ளி ஆகச் சிறந்த பள்ளி இல்லை என்று தானே பொருள். ரெண்டுத்திலையுமே சமமான வாய்ப்பு கொடுக்கிறதா இருந்தா இதுக்கு மட்டும் ஆகச் சிறந்த பள்ளி ஏன் முத்திர குத்துறீங்க? அதற்கான விளக்கத்தை நீங்க கொடுக்கணும்ல. இதுதான், இதுக்கு பேரு தான் மனதளவுல காயப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஒரு குழந்தைய மனதளவுல காயப்படுத்துறீங்க. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. எனக்கு இன்னொரு சந்தேகம். இப்ப ஸ்போர்ட்ஸ்ல ஒரு மாணவர் சிறந்த மாணவராக இருக்கிறார், 100 மாணவர் ஓடுகிறார்கள், அதில் ஒரு மாணவர் வந்து முதல் 3 இடங்களில் முதல் 3 மாணவர்கள் பிடிக்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை நோக்கி அவர்களுக்கு விளையாட்டு பயிற்சி கொடுத்து அவரை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது சரியானதாக இருக்குமா, அல்லது வந்து 100 மாணவர்களையும் ஒரே நேரத்தில் ஓட சொல்வது சரியானதாக இருக்கும்? 100 மாணவர்களையும் ஓடுவதற்கான தடகளத்தில் ஓட வைத்து 100 மாணவர்களுக்கும் ஓடுவதற்கான பயிற்சியை அளித்து அந்த பயிற்சியை மேற்கொண்டு அதற்குண்டான சத்துணவை உண்டு உடற்பயிற்சிக்கு தேவையான, ஓடுதலுக்கு தேவையான ஸ்டாமினா, அந்த ஸ்டாமினாக்கு தேவையான அளவுக்கு சத்துணவு கொடுத்து ஓடுகளத்தை உருவாக்கி கொடுத்து ஓட வச்சு அதில் யார் வந்து அந்த திறன்கள் கூடுதலாக பெறுகிறார்களோ அவர்களை நான் தேர்ந்தெடுத்து இன்னும் ஆகச் சிறந்த விளையாட்டு வீரர்களாக மாற்றுவேன் என்பது சொல்வதுதான் நடைமுறை. நீங்க ஓடுவதற்கான தடகளத்தை கொடுக்க மாட்டீங்க, ஓடுவதற்கான பயிற்சி கொடுக்கிற ஆசிரியரை கொடுக்க மாட்டீங்க, ஓடுபவனுக்கு தேவையான சத்துணவோ சூழலோ கொடுக்க மாட்டீங்க. எவனாவது ஒருத்தன் தானே பயிற்சி எடுத்து தானா முன்னுக்கு வந்து அவன் போய் மெடல் அடிச்சுட்டு வந்தா அவன் பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துப்பீங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 5 வயசுல இருந்து 10 வயசு இருக்கிறவனுக்கு மோட்டார் ஸ்கில்ஸ் என்ன? நீங்க சொல்வதை போல இவனுக்கு தடகளத்திற்கு உண்டான ஸ்கில்ஸ் இருக்கா, டீம் கேமுக்கு உண்டான ஸ்கில் இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்தான பயிற்சிக்கு நான் வெவ்வேறு ஸ்கூலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா அது நியாயம். இங்க அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு பிடி டீச்சரே நீங்க கொடுக்கல. 5ஆம் கிளாஸ்ல 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிறவனுக்கு விளையாட்டு டீச்சரே கிடையாது. இப்ப நீங்க சொல்றது இப்படி பார்த்தா இந்த விஷய சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி மாதிரி என்னன்னா, ஒரு இடத்தில் இது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது என்பது நீங்க சொல்லும் மூலமா ஆசிரியர்கள் இல்லை, சூழல் இல்லை, அதன் மூலமாக மாணவர்களை சேர்க்கை குறைவாகிறது, பள்ளிகளே இல்லை. அப்போ நீங்க வந்து ஒரு மாணவரை வந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துகின்ற போது அது ஒரு கேள்விக்குறியாகிறது. என்ன தேவை? அதுதான் மிக முக்கிய கேள்வி. அதான் இன்றைக்கு தேவை வந்து மக்கள் வந்து தனியார் பள்ளியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், தனியார் பள்ளியில் விருப்பப்பட்டுலாம் சேர்க்கலை, வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்துக்கு அடிமையாகியோ அல்லது விளம்பரத்தில் ஏமாந்தோ தான் தனியார் பள்ளியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ மக்கள் பெரிதும் நம்புறது எதுன்னு கேட்டிங்கன்னா அரசு பள்ளியை தான்
காரணம் என்னன்னா, அரசு பள்ளியில் தான் கண்ணியமான குழந்தை பருவத்தை கொடுக்க முடியும். ஏனென்றால் அந்த குழந்தை போய் அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு கட்டணம் வேணும்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பியர் ப்ரெஷர் இல்லாமல், பியர் ப்ரெஷரும் இருக்காது. அதே மாதிரி கட்டணம் மற்ற விஷயங்களுக்காக. ஏன்னா அப்பா எவ்வளோதான் பாசக்காரராக இருந்தாலும், அம்மா எவ்வளோதான் பாசக்காரராக இருந்தாலும், அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒரு கட்டத்தில் நேற்று தானே கொடுத்தேன், போன மாதம் தானே கொடுத்தேன், அதுக்குள்ளே ஒரு மாதம் ஆயிடுச்சு, இன்று ஏதோ ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அது அந்த குழந்தையினுடைய கண்ணியத்திற்கு ஒரு பாதிப்பு. எனவே ஒரு கண்ணியமிக்க குழந்தை பருவம் என்பதை அரசு பள்ளிகளை தான் கொடுக்க முடியும். எனவே ஒரு அரசு பள்ளி அப்படின்னு சொல்றது, நீங்க சொல்வதை போல எனக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருந்தால் எல்லா ஸ்கூலுக்கும் எனக்கு கொடுக்க முடியல, அதனால நான் போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுத்துட்றேன், இதுதான் ஜாகிரபியல் ஏரியா, இந்த ஏரியாவுக்கு இதுதான் அருகமை பள்ளி அப்படின்னு நீங்கள் வரையறை கொடுத்துட்டு அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் சகல வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு எல்லா அரசு பள்ளிகளிலும் எந்த பள்ளிக்குள் நுழைந்தாலும் ஒரு பள்ளியில் இருக்க வேண்டிய அனைத்து வசதியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவது தான் ஒரு நல்வாழ்வு அரசு செய்ய வேண்டியது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் விடுதலை அடைந்த உடனே அதை செய்ய தொடங்கினாங்க. இப்பதானங்க நாங்கள் விடுதலை அடைஞ்சோம் அப்படின்னு எந்த நாட்டையும் சொல்லலை. இந்த இப்பதானங்க அப்படின்ற வார்த்தையை 1949 இருந்து 1947 சுதந்திரம் கிடைச்சி 49 அரசமைப்பு சட்ட கையெழுத்து வாங்கி 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்ததிலிருந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே நாடு, இதை சொல்லிக் கொண்டிருப்பதற்கு வெட்கப்படாத ஒரே நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா தான். மற்ற நாட்டிலெல்லாம் மக்களாட்சி மலர்ந்ததனுடைய முதல் வெளிப்பாடு என்னவா இருக்கும்னா, பள்ளி கல்வியாவது கட்டணம் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு ஜெர்மனிலாம் வேற லெவலுக்கு போயிட்டான். ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி ஜெர்மானிய மொழியில படித்தா அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கிறான். ஆனா இன்னும் நாம என்ன பேசிட்டு இருக்கோம், தொடக்க பள்ளிக்கு எல்லா மாணவர்களுக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களே, எப்படி நியாயம்? கொடுக்கலன்னா அதனால என்ன பிரச்சனை? அதான் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்றதுக்கு வெட்கப்படாமல் பேசுற ஒரு நாடு உலகத்தில் உண்டு என்றால் அதற்கு பெயர் தான் இந்தியான்னா, அந்த இந்தியாவில் பிறந்த நான் எந்த அளவுக்கு பெருமைப்படணும்னு சொல்லுங்க. இப்போ இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கான அல்லது பொது கல்விக்கான இருக்கக்கூடிய இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற சூழல்? சமமான கற்றல் வாய்ப்பு என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14, கூறு 21, கூறு 41 படி, இதோடு சேர்த்து குழந்தை உரிமை சம்பந்தப்பட்ட பல்வேறு கூறுகளோடு சேர்த்து சமமான கற்றல் வாய்ப்பை உருவாக்குவதற்கான ரோடு மேப் தான் நாங்கள் கேட்கிறோம். இன்றையிலிருந்தாவது கோத்தாரி கமிஷன் பரிந்துரைத்தபடி, கோத்தாரி கமிஷனுக்கு அப்புறம் யஷ்பால் கமிஷனுடைய லேர்னிங் வித்தவுட் பர்டன் இருக்கு, அதுக்கப்புறம் ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிஷன் இருக்கு. இதெல்லாம் உள்வாங்கிய தமிழ்நாட்டில் முனைவர் முத்துக்குமரன் சமச்சீர் கல்வி குழு அறிக்கை இருக்கு. இந்த அறிக்கையிலெல்லாம் சொல்லப்பட்டது, பொதுப்பள்ளி முறைமை என்பது சமூகத்தில் ஊடுருவும், சமூகத்தை மேம்படுத்தும் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு டைம் டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. எனவே இந்திய அரசமைச்சத்தின் கூறு 14, 21 படி குழந்தைகளை வைத்து சாய்ஸின் விளையாடாம சமமான கற்றல் வாய்ப்பை கொடுங்க. 14, 21 அதுதான் சொல்லுது. 14 மற்றும் 21 சொல்லக்கூடிய கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கான ஒரு ரோட் மேப்பை தான் நாங்கள் இப்போ கேட்குறோம். மிக்க நன்றி சார். இந்த அடுத்த கட்டமாக இந்த கல்வித்துறை சார்ந்திருக்கக்கூடிய தேவைகள் உங்களை போன்றக்கூடிய கல்வியாளர்கள் மூலமாக இந்த அரசு பெற்று அதில் கவனம் செலுத்தி மென்மேலும் சிறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவோம். நேரம் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. எந்த சமையலும்